டிடிவி தினகரன் வந்து கடைசி வரைக்கும் உள்ள வரமாட்டேன்னு சொன்னவர் நீ கடைசி நேரத்தில் உள்ள வந்த பிறகு நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேங்கிறாரு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு முரண் இருக்குன்னு அர்த்தம். தேர்தல் பணிகளில் இருந்து இன்றைக்கு அண்ணாமலை நான் விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். இப்போ அங்க வந்து ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் அங்கே இருக்கிறது. ஆனா அவங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு அணி அப்படின்னா திமுக அதிமுக ஒரே அணியில வரணும். திமுக அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்குமா? கண்டிப்பா இல்ல. ப்ரீபெய்டு மின்சாரத்தை எல்லாம் கொண்டு வரதுக்கான ஐடியாவில் இருக்கிறாங்க. நீங்க காலையில 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அல்லது 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மின்சாரம்னா அதுக்கு ஒரு ரேட், ஈவினிங் பீக் ஹவர்ஸுக்கு ஒரு ரேட். எழுதாம ஆட்சி வந்துடுச்சுன்னா மழை நல்லா பெய்யும் அப்படிம்பாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்குங்கிற மாதிரி வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க மாதிரி இருக்கும். மோடிக்கு ஒரு பிரிவிலேஜ் உண்டு. அவர் 10 வருஷம் ஆட்சி முடிச்சு இப்போ 3வது முறையா பதவி ஏற்றுட்டாரு. இன்னமும் அவர் நேருவை குறை சொல்லியே தப்பிக்க முடியும். ஆனா ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு அந்த டைம்லாம் கிடையாது. அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாள் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீரணும். ஸ்டாலின் சாரே வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாரு அப்படின்னு. எஸ்.ஏ. சந்திரசேகர உதயசூரனுக்கு தான் ஓட்டு போடுவார். தெரியுமா உங்களுக்கு? விஜய் அரசியல் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவர் முழுக்க இதை மாற்றி விட்டார். அதிமுக விஜயோடு கூட்டணி வைக்க விரும்புகிறது, அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்பது போன்ற ஒரு கருத்தை மெல்ல அவர் வந்து வெளியில கசிய விட்டார். நான் முதலமைச்சர் வேட்பாளர் அளவுக்கு யோசிச்சு வச்சேன். எடப்பாடி பழனிசாமி என்ன இப்படி ஆக்கிட்டார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை எலெக்ஷன்ல போட்டிடுறாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலைக்கு அண்ணாமலையால் இதை தாங்கவே முடியாது. இந்த வாஷிங்டன் வெற்றிவேல்னு சொல்லி இவரை விவேக்க வந்து தனுஷ் நம்ப வச்ச மாதிரி நீங்க தான் தமிழ்நாட்டோட அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி விஜயை வந்து நம்ப வச்சுட்டாங்க ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள். அவர் பாவம், அவர் ஒரு குழந்தை. அவ்வளவு புத்திசாலித்தனமாக விஜய் இருந்தால் அவர் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படுது? நல்லா பேசுறவர் நல்லா பேசுறாரு, நல்லா உழைக்கிறவர் நல்லா உழைக்கிறாரு, நல்லா ஆடுறவர் நல்லா ஆடுறாரு. இப்போ தாவேகால பொதுச் செயலாளர் யார்? புசி சொல்றாரு நம்ம தலைவர் வந்து 10 தொகுதியில கூட போட்டியிட முடியும், ஆனா சட்டம் வந்து ஒரு 4 தொகுதியில போட்டியிட முடியுங்கிறது. இப்படி ஒரு பொதுச் செயலாளர் வச்சுட்டு நீங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்க அதை பேசி இதை பேசினா அவர் என்ன பேசுறாரு? ஸோ சிங்கிள் டிஜிட்ல நாம் தமிழர் நிற்கும், மற்ற எல்லாரும் டபுள் டிஜிட்டை தொட்ட ஆச்சரியம் இல்லை. தாவேக்காவும் டபுள் டிஜிட்டுக்கு வந்துருச்சுன்னா சீமானினுடைய அரசியல் இந்த தேர்தலோட முற்று பெறும். பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2026 தேர்தல் களம் நெருங்கிட்டு இருக்கு. டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டணியே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அலையன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, நிறைய குழப்பங்கள் நீடிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க கேம்பெயினே போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஈவன் தேர்தல் அறிக்கை கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிஎம்கே கூட்டணி ஆல்ரெடி இருக்கிறது தானே. இப்போ தான் ஆக்சுவலி ஏடிஎம்கே தான் புதுசாக கூட்டணி கட்டியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் ஏற்கனவே இருந்த கூட்டணி தான், இருந்தாலும் பிரிந்து போய் குழப்பத்திற்குள்ளே புதுசாக கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய அணின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் ஏஐடிஎம்கே அணி தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு 2ஆக உடஞ்சி போய் நிற்குது. ஆமாம், ஐயா ராமதாசனி, டாக்டர் அன்புமணி ராமதாசனின்னு யாருக்கு சின்னம் பூப்பது யார் ஒரிஜினல் பாமகனே தெரியாமல் அளவுக்கு அங்கே பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து டிடிவி தினகரன் வந்து கடைசி வரைக்கும் உள்ளே வரமாட்டேன்னு சொன்னவர் நீ கடைசி நேரத்தில் உள்ளே வந்த பிறகு அவர் வந்து நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேங்கிறாரு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு முரண் இருக்குன்னு அர்த்தம். தேர்தல் பணிகளில் இருந்து இன்றைக்கு அண்ணாமலை நான் விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அப்போ அங்கே வந்து ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் அங்கே இருக்கிறது. திமுக அணியை பொறுத்தளவில் தொகுதிகளை கூடுதலாக கேட்பதில் கூட்டணி கட்சிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ஒரு தங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்கிறாங்க. அது வெளிப்படையாக உடச்சி பேசணும்னா காங்கிரஸில் ஒரு சிலருடைய கருத்துக்கள் கொஞ்சம் வந்து அது வந்து என்ன செய்யுது, ஒரு சலசலப்பையும் ஒரு சர்ச்சையும் விவாத பொருளையும் ஏற்படுத்திக்கிறதே தவிர அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அடுத்தடுத்த நாட்களில் பேசி செட்டில் பண்ணிடுவாங்க. தட் மீன்ஸ் அதை வந்து எல்லாரும் ஒரு சுமூக முடிவுக்கு வந்து, ஏன்னா எல்லோருக்கும் ஒரு பொது நோக்கம் இருக்கிறது, எந்த இடத்துலையும் பாஜகவை உள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்னு. அதனால் திமுக அணி தான் என்ன கேட்டால் இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பல தேர்தல்களாக, கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று பல தேர்தல்களாக 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், பல உள்ளாட்சி தேர்தல் என்று உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கிறது. அங்கே எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அவங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா? ஸோ அதனால இந்த இது ஃபிக்ஸ் பண்ணாம இருக்காங்க. ஆட்சியில் பங்கு என்பது வெறும் காங்கிரஸ் மட்டும் கேட்கலங்க, பாஜகவும் கேட்குது. இப்போ அஇஅதிமுக அணியில் பாஜக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிறத கேட்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது மட்டுமே ஒரு கூட்டணியை தீர்மானித்து விடாது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அந்த ஒற்றை நோக்கத்தில் ஒரு அணி சேரணும்னு வைங்க, அதுதான் டிமாண்ட். அப்படி உள்ள கட்சிலாம் ஒரு அணியில் சேரணும்னா எப்படி ஒரு கூட்டணி அமையும் தெரியுமா? பாஜக, காங்கிரஸ், தாவேகா, இல்லையா? இப்படி ஒரு கூட்டணி அமையுமா? கண்டிப்பா. விசிக, தேமுதிக எப்படி அமையும்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு அணி அப்படின்னா திமுக அதிமுக ஒரே அணியில வரணும். திமுக அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்குமா? கண்டிப்பா இல்ல.
அதான் இது வந்து எல்லா கூட்டணி இருவரும் திராவிட கட்சிகளிலும் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு குறிப்பாக அங்கே பாஜக இங்கே காங்கிரஸ் வைக்கிறாங்க. பட் அது வந்து அவங்க கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஒவ்வொரு கட்சியுடைய அதை நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்னு அவங்ககிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. அந்த கட்சி தோழர்கள் அந்த கட்சி தொண்டர்களுடைய உரிமை. அதே சமயத்தில் திமுக அதிமுக ஆகிய இருபெரும் திராவிட கட்சிகளும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. மாநிலத்தில் வந்து தனித்த ஆட்சி அமைப்பது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க தொடர்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. எனவே இதுவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக சுமூக தீர்வுக்கு வழிவகை செய்யக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர இது வந்து பேச்சுவார்த்தையே நடத்தி தீர்வே காண முடியாத அளவிலான ஒரு பிரச்சனை ஒன்றும் அல்ல. அதே மாதிரி அதிமுக வந்து மின்சார உயர்வு இதை வந்து ஒரு பெரிய குறையா சொல்லிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மின் கட்டண உயர்வை பொறுத்தளவுலங்க அதை வந்து வலியுறுத்தியது ஒன்றிய அரசு. இது கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்க்கணும். நினைக்கிறேன் நிறைய தரவுகள் தகவல்கள் மக்களுக்கு மறைக்கப்படுகிறது அல்லது மறக்கடிக்கப்படுகிறது. இந்த மின்சாரத்தை வந்து எப்போ சிக்கலாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து மின்சார சட்டம் அப்படிங்கிறத பாஜக அரசு கொண்டு வந்த போதே இந்த சர்ச்சைகள் எல்லாம் எழத் தொடங்கியது. அப்போ பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின் உற்பத்தி, மின் கடத்தல், மின் பகிர்மானம் இந்த மூணையும் தனியாக பிரிங்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் பாஜக என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் ப்ரைவேட்டேஷன் ஆகுங்கிறாங்க, தனியார்த்த கொடுங்கிறாங்க. நான் இதை வந்து ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கல் இதை பற்றி எழுதியிருக்கிறேன். கூடுதல் இருக்கும், 8 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இருக்கும். அந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் நான் குறிப்பிட்டிருந்தேன். அன்னைக்கு பல பேர் அதை நம்ப மறுத்தாங்க. என்ன சொன்ன, இன்னும் சொல்ல போனால் மோடி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்பாகவே நான் நினைக்கிறேன். எஸ், அப்போ வந்து நான் ஒன்று சொன்னேன், ப்ரீபெய்டு மின்சாரத்தைலாம் கொண்டு வரதுக்கான ஐடியாவில் இருக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் எப்படி வீட்டில் கேபிள் டிவியை ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா, டிஷ்ஷு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி பீக் ஹவர்ஸுக்கு அதில் தனி சார்ஜ் இருக்கும். நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அல்லது 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மின்சாரம்னா அதுக்கு ஒரு ரேட், ஈவினிங் பீக் ஹவர்ஸுக்கு ஒரு ரேட், இப்படியெல்லாம் செய்ய சொல்லி இன்றைக்கு பாஜக என்ன செய்கிறது, பல்வேறு திட்டங்களோடு வந்து அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாஜகவுடைய பிளான் இதுவாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இதனுடைய ஒரு பகுதி தான் வந்து உதய்மின் திட்டம் போன்ற திட்டங்கள். அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அதை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் இதெல்லாம் அனுமதி போட்டு கையெழுத்து போட்டு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக ஆட்சியில் பாஜகவின் மிரட்டலுக்கு அஞ்சு நடுங்கி இது எல்லாத்தையும் கொண்டு போய் தாரை வார்த்து விட்டு வந்து விட்டார். இப்போ இவங்க கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்க. இனி மாநில மின்சார வாரியத்தால் அதை சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அப்படி இருந்தும் தமிழ்நாடு அரசு இந்த 100 யூனிட் வரையிலான மின்சாரம் இலவசம் உள்ளிட்ட பல திட்டங்களை வந்து இன்னமும் தொடர்கிறார்கள். புதிய 2 லட்சம் இலவச மின்சார இணைப்புகளை விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. மின் வாரியம் ஏன் நட்டத்தில் இயங்குகிறது, நீங்கள் ஏன் இந்த சர்வீஸ் மைண்டில் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு பிஜேபி ஒரு பக்கம் கேட்குது. கேட்டுட்டு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மின் கட்டணத்தை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்கள் சொல்கிற கருத்து அப்படிங்கிறது இல்லை, இத்தனை லட்சம் இணைப்புகளுக்கு எந்த உயர்வும் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு தரவுகளை கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை எல்லோரும் வலியுறுத்தக்கூடிய விஷயத்த நானும் குறிப்பிட்டு சுட்டி காட்டணும் அப்படின்னா, இந்த மாதந்தோறும் மின் கணக்கீடு அப்படிங்கிறத வந்து திமுக வந்து உறுதி கொடுத்துருந்தாங்க, வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்குது. இது வேணால் மாநில அரசுடைய கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரம், இதை இந்த அரசு செய்யலாம். அதை பற்றியும் கூட நான் வந்து மேனாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவரிடம் பேசினேன் ஒரு முறை. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அண்ணன் அது வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்தணும், எல்லா வீடுகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்தணும், அதுக்கான சில பணிகள் வந்து இன்னும் முழுமையாக முடிவடையில், அது நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் முடியாமலேயே இதை பண்ணும்போது அதில் சில சிக்கல்கள் வரக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை செய்யக்கூடாதுன்னு அரசு நினைக்கல. அதில் சில நிர்வாகம் சார்ந்த பணிகள் முழுமையடையாதது கூட ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்கீடு செய்யணுமே தவிர, அரசு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அரசு 4.5 வருஷத்துல போக்குவரத்து கட்டணத்தை எங்கேயும் உயர்த்தல. மாறாக பெட்ரோல் ஆனா வந்து அதையுமே தானே சொல்றாங்க. என்ன டிஎம்கே அப்போ எப்படி இருந்துச்சு பாருங்க, தங்க விலை ஏறினது கூட டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச், சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் திமுக. நீங்கள் இதோட கிராமங்களில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சீரியஸாக பார்க்குற நேர்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் பக்கம்லாம் ஜெயலலிதா அம்மா ஆட்சி வந்துடுச்சுன்னா மழை நல்லா பெய்யும் அப்படிம்பாங்க. இது என்னடா புது பொருளியாக இருக்குங்கிற மாதிரி, வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க மாதிரி இருக்கும். திமுக ஆட்சியில் மழை பெய்யாதுலாம் கிளப்பி விட்ருவானுங்க. ஆமாம், சரியா? அப்போ ஜெயலலிதா ஆட்சியில் பெரும் வறட்சி, 2017 காலகட்டங்களில் தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து எலிக்கறியை தின்னு போராட்டம்லாம் நடத்துனாங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் குறித்த நேரத்திற்கு மிகச்சரியாக மேட்டூர் அணையை திறக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
மழை நீர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாக நடக்குதுன்னு வைங்க. இப்போ இதை நீங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்களா? பார்க்குறாங்களா சார்? பார்ப்பாங்க. அதான் சொல்கிறேன், இது எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் வந்து நான் ஒரு விவாதத்தில் கூட சொன்னேன், இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சா தண்ணியே தேங்கலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். நான் அப்படிலாம் சொல்லலைங்க. இந்த ஆட்சியிலும் தண்ணீர் தேங்குகிறது. இந்த ஆட்சியில் கரண்ட கால் அளவுக்கு தண்ணி தேங்குது. ஏடிஎம்கே ஆட்சியில் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. 2015 உண்மை, செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி போச்சு இல்லையா, நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஆட்சிலையும் தண்ணி தேங்குதான். ஆமாம், கரண்ட கால அளவுக்கு தண்ணி நிற்குது. நீ அதுக்கே கத்துறேன்னா என்ன பண்ணுறது? நான் அது வடிகிறதுக்கு நிறைய டேக் சம் டைம், அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அப்போ ஒரு ஒப்பீடுங்கிறது எப்படி வைக்கணும்னா, 10 வருஷமா அதிமுக எதுவுமே செய்யலை, 5 வருஷத்துல இந்த அரசு இவ்வளவு செஞ்சிருக்குது, நீங்க எப்படி தான் பண்ணணும். ஆனா இப்போ ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்க, மோடிக்கு ஒரு ப்ரிவிலேஜ் உண்டு. அவர் 10 வருஷம் ஆட்சி முடிச்சு இப்போ 3வது முறையா பதவி ஏற்றுட்டாரு. இன்னமும் அவர் நேருவை குறை சொல்லியே தப்பிக்க முடியும். எல்லா பிரச்சனையும் காரணம் நேரு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு அவர் டைம் கேட்பாரு. ஆனால் ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு அந்த டைம்லாம் கிடையாது. அவங்க ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாள் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீரணும். ஆனால் 4.5 வருஷத்தில் அவர் தீர்த்திருக்கிறாரா? எஸ். ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னு அவரே சொல்ல மாட்டார். நீங்கள் முதலமைச்சர்கிட்டே போய் கேளுங்க, உங்கள் ஆட்சியில் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறையும் இல்லையா அப்படின்னா அவரே அப்படிலாம் சொல்ல மாட்டார். நிச்சயமாக போதாமைகள் இருக்கும், குறைபாடுகள் இருக்கும். ஆனால் 4.5 வருஷத்தில் பெட்டராக இந்த அரசு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதானா? எஸ். அதை வேணால் உட்காருங்க, டேட்டா வைங்க. சும்மா பேசக்கூடாது, டேட்டாவோட பேசுவோம், தரவுகளோடு பேசுவோம். ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்ன, இன்னைக்கு ஜிடிபி என்ன, இதெல்லாம் எடுத்து பேசுவோம். பொருளாதார வளர்ச்சி என்ன, இன்னைக்கு வளர்ச்சி என்ன, உற்பத்தி துறையில் இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துல இருக்கிறோம், அப்போ எல்லாமே டேட்டா தானே, இதை எடுத்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது தான். அது மாதிரி இப்போ அண்ணாமலை வந்து தேர்தல் பொறுப்புல இருந்து நான் விலகிறேன், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரி இன்னைக்கு ஏதோ சொல்லியிருக்காரு, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். ஆக்சுவலாக லாஸ்ட் எலெக்ஷனில் கூட நான் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தார் இல்லையா? திருப்பி அது மாதிரி ஒரு கோரிக்கை, இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அண்ணாமலை செருப்பு போட மாட்டேன்னு உங்களுக்கு சொன்னாங்க, அவருக்கா ஒரு கொஞ்ச நாள் போட்டார், அந்த மாதிரி தான். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடுவாராங்கிற டவுட் எனக்குமே இருந்துச்சு. நான் அதை 2-3 இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன், அண்ணாமலையும் சரி, டிடிவி தினகரனும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலைக்கு ஒரு 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 ஐடியாவோடு அவர் காய்களை நகர்த்தினார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு கூட்டணி, திமுக ஒரு அணி, 3வதாக அவர் என்ன நினச்சாரு, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக, பாமக, தேமுதிக, டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், இந்த மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அணி. அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை. இப்படி அவர் ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு, அதை நோக்கி காய்களை நகர்த்தினார். விஜய் அரசியல் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவர் முழுக்க இதை மாற்றி விட்டார். விஜயோடு அதிமுக நெருங்குகிறது, அதிமுக விஜயோடு கூட்டணி வைக்க விரும்புகிறது, அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்பது போன்ற ஒரு கருத்தை மெல்ல அவர் வந்து வெளியில் கசிய விட்டார். அப்போ அமித்ஷா பதறிட்டார், அலர்ட் ஆயிட்டார். என்ன இது சிக்கல், அதிமுக விஜயும் கூட்டணி அமைத்தால் நீங்கள் வந்து பாஜகவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இல்லாமல் போயிடும். மீண்டும் தமிழ்நாடு அரசியல் எப்படி மாறிடும் அப்படின்னா, திமுக வர்சஸ் அதிமுக தான் மாறி நிற்கும். அப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் பிஜேபி உள்ளே வர்றதுக்கு அப்படின்னு பதறி போய் தான் பாஜக என்ன செஞ்சதுன்னா, மிக வேகமாக எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துச்சு. அதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சு ஆகணும், ஒழுங்காக கூட்டணிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எடப்பாடி ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கூட்டணிக்கு வர தயார், ஆனால் இவரை வெளியே அனுப்புங்க. அண்ணாமலை இருந்தாருன்னா வேலைக்காதுங்க, நான் இவர் மூஞ்சில் முடிக்க மாட்டேன், இவரோட பேச மாட்டேங்கிற மாதிரி அவர் ஒரு டிமாண்ட் வச்சிட்டார். சரின்னு ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டணிலேருந்து வெளில பொறுப்புலேருந்து வெளில அனுப்புகிறாங்க. உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார். காலையில் அந்த ஹோட்டலில் வந்து என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு போட்டு போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் காலையிலே செய்தியாளர்கள் சந்திப்பு தான் இருந்துச்சு. நேரம் தள்ளிக்கிட்டே இருக்குது. குருமூர்த்தி வீட்டில் அடுத்தடுத்து சந்திப்பு நடக்குது. அண்ணாமலை குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறாரு, வெளியில் வருவார், போவார், வெளியில் வருவார், இது நடந்துக்கிட்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி போவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மத்தியானத்துக்கு மேலே அதிமுக தலைவர்களும், யார், எடப்பாடி பழனிசாமி, இவங்க உள்ளிட்டவர்கள் இருப்பாங்க ஸ்டேஜில். அமித்ஷா இருப்பார். பக்கத்தில் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, நயனா நாகேந்திரன் இருப்பார். அடுத்த நாள் காலையில் தான் நயனா நாகேந்திரன் தலைவராக அறிவிக்கப்பட இருக்கிறார், பொறுப்பேற்க இருக்கிறார். ஆனால் என்ன செக் வச்சுட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நயனா நாகேந்திரன் தலைவர் ஆகணும், நீங்கள் ஓகேனா நான் மேடையில் வர்றேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இனி மேடை கொடுங்கன்ட்டார். அமித்ஷாவுக்கு என்ன சிக்கல்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவர் அதுக்கப்புறம் முடியாதுனாருன்னா, இவருக்கு என்ன போயின்னா, நான் கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாற்றலாமல் விட்டுட்டீங்கன்னா, அண்ணாமலை மாற்றாமல் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கூட்டணியில் மாற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, நீங்கள் வெளியில் வர முடியாது. அப்போ 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, பரஸ்பரம் 2 பேர் மீது நம்பிக்கை இல்லை. சரி, ஒரே டயத்தில் எல்லாரும் மேடை ஏறுறோம், பக்கத்தில் நயனா நாகேந்திரன் நாங்கள் உட்காத்திக்கிறோம்.
நயனா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்கிற தகவலை கொடுத்துட்றோம். உங்களுக்கு ஓகேவா? சரி. அப்படிங்கிற அடிப்படையில் தான் அன்னைக்கு நயனா நாகேந்திரன் அருகில் அமர வைக்கப்பட்டார். ஒரு பக்கம் அண்ணாமலை இருப்பார், இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் இருப்பார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அடுத்த நாள் நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டான்னு வைங்க. இப்போ அண்ணாமலைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி வர அண்ணாமலைக்கு இப்போ சிக்கல். நான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அளவுக்கு யோசிச்சு வச்சேன். எடப்பாடி பழனிசாமி என்ன இப்படி ஆக்கிட்டார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை எலெக்ஷனில் போட்டிடுறாரு. சுவர் விளம்பரம் எழுதுவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலைக்கு. அண்ணாமலையால் இதை தாங்கவே முடியாது. பிரச்சாரமே எப்படி பண்ணுவாங்கன்னா, எடப்பாடியாரின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படிம்பாங்க. எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவார், அண்ணாமலை அப்படி கும்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் நிற்கணும். ஆமாம், கண்டிப்பாக. சரியா? இதோ நிற்கக்கூடிய அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் வந்து தாமரை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும், இங்கே அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு அப்படின்பாரு. அண்ணாமலையால் இது ஜீரணிக்கவே முடியாது. சேம் தான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து இது பண்ணி கொண்டு வந்து டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையாரும் தான் ஆக்குறாங்க. அந்த இடத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரை நிக்க வச்சு ஓட்டு கேட்கணும் முடியுமா டிடிவி தினகரனுக்கு? அதனாலதான் டிடிவி தினகரன் என்ன செஞ்சாரு, கூட்டணி கிடையாது வெளில வந்தாரு. டிடிவி தினகரனையும் வழக்க கிழக்க காட்டி மிரட்டி உள்ள கூட்டு வந்துட்டாங்க. இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, சரி உள்ள கூட்டு வந்துட்டீங்க, நான் எலெக்ஷன் நின்னா தானே, நான் நிக்கல. ஏன் நிக்கல? எனக்கு பதவி ஆசை இல்லைங்க. அம்பிட்டு நல்லவங்களா நீங்க? அதனால ஸோ இதான் வந்து இவங்களுக்கு இருக்கு. சரி இப்போ திருப்பி அமித்ஷா உருட்டி மிரட்டி அதெல்லாம் கிடையாது நில்லுங்கன்னு சொன்னால் வேற வழி இல்லைன்னா 2 பேர் நிற்பாங்க. எப்படி நிற்பாங்கன்னா, தொண்டர்கள் வலியுறுத்தினார்கள் நிற்கிறேன்னு ஒரு கதை இருக்கவே இருக்கு, சொல்லிட்டு நிற்கலாம். ஆனால் 2 பேருக்கும் பயம் இருக்கு. என்ன பயம்னா, எடப்பாடி பழனிசாமி உள்குத்து குத்தி 2 பேரும் தோக்கடிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் டிடிவி தினகரனுக்கும் இருக்கிறது, அண்ணாமலைக்கும் இருக்கிறது. நீங்க நின்று தோத்துட்டாங்கன்னு வைங்க, அது அவங்களுக்கு பெரிய அவமானம். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அதை செய்வார். எழுதித்தர நீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை ஒரு கற்பனை, அது சாத்தியமே இல்லை, கற்பனைக்கு சொல்றேன். ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்க, நடக்க போறது இல்லை, வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்க, டிடிவி தினகரன் வெற்றி பெற்று உள்ள போயிட்டாருன்னு வைங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விட்டுருவாரா டிடிவி? கண்டிப்பா நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரும். நிறைய கான்ஃபிளிக்ஸ் வரும். பழைய ஆட்கள் எல்லாம் என்னச்சுவாரு, டிடிவி என்ன ஞாபகம் இருக்காடா உனக்கு, நீ எல்லாம் என் வீட்டில் வந்து அப்படிங்கிற டோன்ல தான் பேசுவார். இப்போ பதறுவாங்க. அதே மாதிரி இவர் டிடிவி வந்து அந்த பாஜக கூட்டணிக்கு போனது அவங்களோட தொண்டர்களுக்கே அதிருப்தி அப்படிங்கிற நிலைமை, அந்த சிக்கல் இருக்கு. ஸோ அப்போ அண்ணாமலையும் டிடிவியும் நல்ல க்ளோஸாக இருக்காங்க. அது பல பேட்டிகளை நம்ம பார்த்துட்டோம். பல இதில் டிடிவியை வந்து உள்ள கூட்டு வர்றதுக்கு அண்ணாமலை முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறத அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாரு, டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு. இதை விட ஒருபடி மேலே போய் நான் இன்னைக்கு ஸ்பார்க்குக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிந்தது மறந்துருக்கும். அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. என்ன சொன்னார்னா, விரைவில் அஇஅதிமுக அம்மாவின் உண்மை தொண்டர்களின் கைக்கு வரும்னாரு. டிடிவி பக்கத்தில். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணுவாங்க, நாளைக்கே டிடிவி ஜெயிச்சார்னா அண்ணாமலை மூலம் அமித்ஷாட்ட பேசி லாபி பண்ணி டிடிவி என்ன செய்வாரு, அவர் சிஎம், எடப்பாடியை விட உங்களுக்கு சிறந்த அடிமையா நான் இருக்கிறேன், நீங்க எதுக்கு அவரை வச்சுக்கிட்டு சிஎம்மா என்ன ஆக்கி விட்டுருக்கேன்ட்டாருனா எடப்பாடி என்ன ஆவாரு? அப்போ எடப்பாடிக்கு அந்த பயம் இருக்கு. அப்போ எடப்பாடி என்ன செய்வாரு, கூட்டணி தானே, வா நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம், இதே வேலையை அண்ணாமலைக்கும் பண்ணுவார். அப்ப 2 பேரும் தோற்று போனால் அது இருவருக்கும் பெருத்த அவமானம். அப்ப நிக்காம நின்றுட்டா என்ன சொல்லிடலாம், நான் நின்று தமிழ்நாட்டை அதிக ஓட்டுலாம் நான் தாங்க ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுதான் 2 பேருக்கும் திட்டம். அது மாதிரி இப்ப விஜயோட 3வது ஆண்டு இயர் ஆனிவர்சரி பாத்தீங்களா, அதுல நிறைய பேசினாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லயுமே அவர் சொல்றது திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி லாஸ்டா வந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணாரு, என்னன்னா ஸ்டாலின் சாரே வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாரு அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? எஸ்.ஏ. சந்திரசேகர் உதயசூரனுக்கு தான் ஓட்டு போடுவார். தெரியுமா உங்களுக்கு? அவர் டிஎம்கேலேருந்து போனவர்னு தெரியும். டிஎம்கேலேருந்து அவருக்கு பையன் வந்து தன்னை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோவத்தில் இருக்கிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரும் சோபா அம்மையாரும் பையன் தன்னை மதிக்கிறது இல்லை, தங்க வீட்டில் இருக்கிறது இல்லை. நீங்கள் வயசான பெற்றோர்களோட இருக்கணுங்க, நீங்கள் ஊருக்கு அப்புறம் செய்யுங்க. அப்பா அம்மாவை என்ன செய்யணும், பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கணும் இல்லையா? நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவே கவனிக்கிறது இல்லை, அந்த வருத்தம் அவருக்கு இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் தன் தந்தைக்காக நின்றார் இல்லையா? கடைசி வரைக்கும் ஏங்க அத்தனை வயசு, எப்போ 60 வயதை கடந்த பிறகு தந்தை அமர்ந்திருப்பார் கலைஞர், பக்கத்துல நின்று கையை கட்டி நின்றுட்டு இருப்பார். இப்போ எஸ்ஏசி என்ன நினைப்பாரு,
ம். இது பிள்ளையா அது பிள்ளையா அதெல்லாம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவார். அதனால் எஸ்ஏசி வந்து முடிவு எடுத்துட்டாரு ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுன்ட்டு. அது மாதிரி திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் ஓட்டு ஐ மீன் போட்டியே. அதிமுக களத்திலே இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து எப்பயுமே வந்து விஜய் வைக்கிறாரு. அது மாதிரி 2026ல நான் சிஎம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாஷிங்டன் வெற்றிவேல் அப்படின்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி விவேக்கை வந்து ஒரு படத்தில் நம்ப வச்சிருவார் தனுஷ். ஆமா. அப்படியே நம்பி வாழ்வார். எனக்குள்ள ஒரு அபாரமான சக்தி இருக்குது அப்படின்னே நம்பிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி மயில்சாமி ஓங்கி ஒரு அப்பு விடுவார். நீ இதாடா சொல்கிறா, ஏன்னா நீ அடிச்சிட்ட சொல்கிறத கேள்றா, இதாண்டா நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் சொல்ல, எல்லாரும் சேர்ந்த போய் நீ ஏமாத்திருக்காங்களா அப்படின்பாரு. அதுக்குள்ளே படத்தில் கிளைமேக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி இந்த வாஷிங்டன் வெற்றிவேல்னு சொல்லி இவரை விவேக்கை வந்து தனுஷ் நம்ப வச்ச மாதிரி நீங்கள் தான் தமிழ்நாட்டோட அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி விஜயை வந்து நம்ப வச்சுட்டாங்க ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள். அவர் பாவம், அவர் ஒரு குழந்தை, அவர் மனசுக்குள்ளே போய் யாரோ ஏமாற்றி விட்டுருக்கா. அவரும் அதை நம்பி என்ன செய்கிறாரு, நானா முதலமைச்சர் ஆனால் நீ தான் முதலமைச்சர் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டாங்க. அவர் இப்போ அவர் வெளியில் வந்தார், மக்களை சந்திச்சார், 4 சேனல் கீழே பார்த்தாரு, வெளியில் வந்துட்டாருன்னு வைங்க, உண்மை அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வெளியும் கூட்டு வர்றதில்ல. இந்த என்டிடிவி கான்க்ளேவ் கூட அவர் பணியூர் வரவழைச்சு தான் ஏன்னா வெளியில் வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும்ல. சரி, இவ்வளவு தெரியுதே சார், ஏன் அவருக்கு தெரிஞ்சு ஏன் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சரி, நான் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து சொல்கிறேன். தமிழில் சொன்னால் ரொம்ப கொச்சையாயிரும். கொச்சை மீன்ஸ் கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அதனால் இங்கே கொஞ்சம் இப்படி சொல்கிறேன். அவ்வளவு புத்திசாலித்தனமாக விஜய் இருந்தால் அவர் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு? அவரு பாவம், அவருக்கு தெரிஞ்ச கூறு அவ்வளோதாங்கிற மாதிரி ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு பாவம் அவரை சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. நான் விஜயை குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. அவருக்கு வந்து ஓட்டே கிடையாதுன்னு நான் சொல்லலை. நிச்சயமாக அவர் வந்து ஒரு பெரும் ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறார். அதெல்லாம் விருப்ப வெறுப்பின்றி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது அத்தனையும் ஓட்டா மாதிரி இந்த எலெக்ஷன்லேயே அவர் முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஏற்புடையதில்லைன்னா நான் ஏன் வாதம் வைக்கிறேன். அவருக்கு ஒரு ஓட்டு கூட போகுது அப்படிலாம் நான் சொல்ல. கண்டிப்பாக கணிசமான வாக்குகளே வாங்கக்கூடும். அதனால யாருக்கு சிக்கல்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு சிக்கல். செகண்ட் இதில் அதுதான். ஆமாம், அது இப்போ அதை பற்றி யார் கொலை பண்ணும்? ஒருத்தர் ஏடிஎம்கே தான் கொலை பண்ணும். ஆமாங்க, இப்போ ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்க போகிறாரு, ஒருத்தர் சில்வர் மெடல், ஒருத்தர் பிரான்ஸ். இப்போ சில்வர் மெடல் வாங்கிட்டு இருந்தவருடைய தோக்கடிச்சு சில்வர் மெடல் இன்னொருத்தர் வாங்கிட்டாருன்னு வைங்க, இதுக்காக கோல்டு மெடல் வாங்குற ஒரு வருத்தப்படுவாரா, சில்வர் மெடல் வாங்குற வருத்தப்படுவாரா? சில்வர் மெடல் வாங்குறவர் தான். இப்போ டிஎம்கேக்கு இதை பற்றி என்ன கவலை? ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சியை இழக்கிற சூழல் வந்துச்சுன்னா டிஎம்கே கவலைப்படும். அவங்க முதலிடம், அவங்க ஆட்சியை மீண்டும் பிடிக்க போகிறாங்க. இப்போ 2வது இடத்துக்கு யார் வந்தா அப்படிங்கிறத 2வது இடத்துக்கு யார் வரணுமோ அவங்க தானே கவலை பண்ணும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கவலை பண்ணும் இல்லையா? அப்போ அது மாதிரி அவரோட ஒவ்வொரு கூட்டமுமே ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ரசிகர்களும் அவங்க ஆக்சுவலாக அவங்கள வந்து தொண்டர்கள்னு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே ரசிகர்கள் தான். எல்லாருமே ஒரு சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை விஜயை பார்க்குறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்மயப்படுத்தப்படாமல் அங்கே தானே வர்றாங்க சினிமா. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் வந்ததுக்கும் இவங்க வந்ததுக்கும் அந்த மாதிரி எம்ஜிஆரோட விஜயை கம்பேர் பண்ணுறாங்க. அதுதான் தப்பு. இப்போ எம்ஜிஆர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கிறது. திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் உள்ளிட்டவர்கள் தொடக்கத்தில், பின்னாட்கள் அது கமர்ஷியல் ஆச்சு, நான் சொல்ல வெரி பிகினிங்கில், தொடக்கத்தில் திரைத்துறையை தங்களினுடைய அரசியல் கொள்கைகளை பரப்புவதற்கான ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். எங்கள் கொள்கையை பேசணும், எப்படி பேசுறது? இப்போ சினிமான்னு ஒரு ஆயுதம் இருக்குது, அது மூலம் பேசினா பேசலாம். எப்படி பேசலாம்? நான் வசனம் எழுதுறேன், டயலாக், நீ நடி, நம்ம திரைப்படத்தை மூலமாக மக்கள்கிட்ட போய் பேசுவோம். அச்சம் என்பது முறைமையடா, அஞ்சாமை திராவிட உடைமையடா, 6லும் சாவு 100லும் சாவுன்னு பேசுவோம். திராவிட இயக்க கருத்துக்களை போய் நம்ம வந்து சொல்லுவோம். 3 எழுத்து என் மூச்சு இருக்கும் நம்ம பேசுவோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திமுக அப்படிலாம் எழுதுவோம். சூப்பர், நல்லா இருக்கு, நம்ம வந்து நம்ம கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி கருத்தியலுக்காக அவங்க தெளிவாக இருந்தாங்க. அதை பரப்புவதற்கு சினிமாவை பயன்படுத்துகிறாங்க. இங்கே அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரீம். நீங்கள் முழுக்க பொழுதுபோக்குக்காக தான் சினிமாக்குள்ளே வந்தீங்க. உங்களுக்கு படிப்பு வரல, நீங்கள் லயோலா கல்லூரிலேருந்து பாதியில் படிப்பை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து வெளில வந்துட்டீங்க. உங்கள் அப்பா இயக்குனராக இருந்தாலும் அதனால் நீங்கள் நடிக்க வரீங்க. நீங்கள் நடித்த படங்கள் கொஞ்சம் ஹிட் ஆகுது, உங்களுக்கு ரசிகர்கள் வர்றாங்க. நிறைய ரசிகர்களுக்கான நம்ம அரசியல் கட்சி ஆரம்பின்னு நீங்கள் வரீங்க. ரெண்டுக்கும் பாரதூர வேறுபாடுகள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. ஆமாம், அவங்க திராவிட இயக்க கொள்கையில் அவங்க வந்து பெரியாரையும் அண்ணாவையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள்.
இல்லையா? பெரியாரையும் அண்ணாவையும் தலைவராக தலைவர்களாக. ஏற்றுக்கொண்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நான் பெரியார் பெரியாரையும் அவர்தானே அண்ணாவையும் ஏத்துக்கிறாரு. கலைஞராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சித் தலைவர் புரட்சி எம்ஜிஆர். தலைவர். 2 பேருக்கும் ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, தத்துவம் இருந்துச்சு, வந்தாங்க போனாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிற உங்களிடம் இருப்பவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படாத ரசிகர்கள் தான். அவங்க வந்து நீங்க நல்லா டான்ஸ் ஆடினீங்கன்னா அவன் ரசிக்கிறான், நீங்க வந்து அவன் வந்து உற்சாகமாகறான், அப்படியான ஒரு ரசிகர்கள் தான் இருக்கின்ற பொழுது நீங்க வந்து அது அது அப்படித்தான் இருக்குது. இன்னொன்று நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். வைகோ ஒரு மிகச்சிறந்த ம். பேச்சாளர். ம். எழுச்சி தமிழர் திருமா மிகச்சிறந்த ம். பேச்சாளர். கலைஞர் ஆகச்சிறந்த பேச்சு. பேச்சாளர். ஸ்டாலின் சிறந்த உழைப்பாளி. ஆமா. ரைட்டா? கம்பேரிட்டிவ்லி இவங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஸ்டாலின் பேச மாட்டார். ஆனால் இவர்களுக்கு இணையாக இவர்களை விட அதிகமாக அவர் உழைக்கிறார். அது அவரே சொல்லிட்டாரு, அவங்க அளவுக்கு என்னால் பேச தெரியாது, ஆனால் நான் அதுக்கு சேர்த்து உழைப்பேன். அப்போ யாருக்கு எது வருதோ அதை செய்கிறாங்க ஆமா. இல்லையா? நல்லா பேசுகிறவர் நல்லா பேசுகிறாரு, நல்லா உழைக்கிறவர் நல்லா உழைக்கிறாரு, நல்லா ஆடுறவர் நல்லா ஆடுறாரு. இப்போ இவங்களை போய் ஆட சொன்னா, இப்போ நீங்கள் என்னைக்காவது நீங்கள் இந்த கேள்வி சிஎம்ஐ பார்த்து கேட்க முடியுமா உங்களால்? சார் விஜய் எப்படி நல்லா ஆடுறாரு, அது மாதிரி நீங்கள் ஏன் சார் ஆடலைன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. அது தப்பு. அதே மாதிரி விஜய்ட்டு போய் நீங்க இவ்வளவு கருத்தியலா அவங்க பேசுறாங்க, நீங்க ஏன் பேசலன்னு நீங்க கேட்கறதும் தப்பு. ஆனா பாவம், வந்து அவருக்கு தெரிஞ்சதை அவர் செய்யறாரு. செய்யறாரு. ஆனா வந்து அவர் வந்து பெரியார், அம்பேத்கர் இவங்க எல்லாத்தையும் தானே கொள்கை தலைவரா பேசுறாரு அவரும். இப்ப காமராஜரையும் வந்து அவர் வந்து காமராஜரையும் பெருந்தலைவர் எடுத்துக்கிட்டாரு. காமராஜரும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார். அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டார். பெருந்தலைவர் காமராஜரின் தலைவர் யார்? கலைஞரின் தலைவர் அண்ணா. ம். அண்ணாவின் தலைவர் பெரியார். ம். பெருந்தலைவர் காமராஜரின் தலைவர் யார்? காந்தி. ம். அந்த காந்தியின் பெயரை, ஏன்னா அவர் காங்கிரஸ் ஆமா, காரர். யாரு? காங்கிரஸ்ல. பெருந்தலைவர் காங்கிரஸ்காரர். அந்த காந்தியின் பெயரை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து பாஜக நீக்கி விடுகிறது. ம். விஜய்ட்டு இருந்து ஒரு கண்டனம் வந்துச்சு. வரல. ஏன்? ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்ப நீங்க அது உங்க தப்பு. நீங்க அவர்கிட்ட போய் பாவம், நீங்க அவருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னொரு பாட்டை போட்டு அவர் ஒரு டான்ஸ் ஆட சொல்லி கேட்கலாம். அவ்வளவுதான் அவர்கிட்ட சினிமே தவிர, அவர்கிட்ட போய் கருத்தா பேசு உருத்தா பேசுன்னு அவர் என்ன பண்ணுவார்? அது கஷ்டம் இல்லையா? அப்புறம் இன்னொன்று நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் தாண்டிங்க. இன்னைக்கு செங்கோட்டையன்னு சொல்றாரு, நாங்கள் இப்பொழுதுதான் வந்த குழந்தை, ம். எங்களிடம் வந்து நீங்கள் ஒன்றிய பட்ஜெட்டை பற்றிலாம் நினைச்சாதீங்க, கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையன் அப்படி சொல்லக்கூடாது இல்ல. ஏன்னா அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர், அமைச்சரா இருந்தவர். அது எப்படி பட்ஜெட் பத்தி பேசுவாங்க? பட் அவர் வந்து முழுக்க தாவேகாரராகவே மாறிட்டாருன்னு அர்த்தம். ம். முழு தாவேகாவை மாறினப்புறம் அப்படி தானே பேசுவாங்க. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். விஜய் அந்த கட்சியில் ம். புரோட்டோகால் படி வருஷப்படி விஜய்க்கு அடுத்த பொறுப்பில் இருக்கிறவர் யார்? அங்கே அத வச்சுனாவா? புசி ஆனந்த். புசி ஆனந்த். ஆமா. ரைட்டா? விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறவர் புசி ஆனந்த். புசி ஆனந்த். அவர் தான் பொதுச் செயலாளர். ம். இப்போ திமுக தலைவர் வந்து ஸ்டாலின், ஸ்டாலின். பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன். ம். சரி, இந்த போஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதா. இப்போ எடப்பாடி கே ம். பழனிசாமி. இந்த பொறுப்புகள் எவ்வளவு பொறுப்புகள்ங்கிறது சொல்றேன். மதிமுக பொதுச் செயலாளர் யார்? வைகோ. வைகோ. சரி, எவ்வளவு முக்கியமான பொறுப்பு. இப்போ தாவேகால பொதுச் செயலாளர் யார்? புசி ஆனந்த். புசி ஆனந்த். புசி சொல்றாரு, நம்ம தலைவர் வந்து 10 தொகுதியில கூட போட்டியிட முடியும், ஆனா சட்டம் வந்து ஒரு 4 தொகுதியில தான் போட்டியிட முடியுங்கிறாரு. சொன்னாரு. ஆமா சொன்னாரு. இப்படி ஒரு பொதுச் செயலாளர் வச்சுட்டு நீங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்க அதை பேசி இதை பேசினா அவர் என்ன பேசுவார்? அது மாதிரி அவருக்கு எத்தனை இப்ப 234 தொகுதியிலயும் நிக்கிறதுக்கு அவருக்கு முதல்ல அது வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அதெல்லாம் அவ்வளவு இதா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்துருவாங்க, வேட்பாளர்கள் வருவாங்க. கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட்டை விஜய் கொடுப்பாருங்க, அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. சி ஓட்டர்ஸ்ல கூட விஜய் வந்து டபுள் டிஜிட் வாங்குவாரு அப்படிங்கிற டஃப் ஃபைட்டை கண்டிப்பா விஜய் கொடுப்பாரு. ஆனால் அந்த டஃப் ஃபைட்டால யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறதா எங்க கேள்வி. அது அதிமுகவிற்கு குறிப்பாக, இன்னும் குறிப்பாக மிகப்பெரிய சேதாரத்தை அவர் எங்கே ஏற்படுத்த போறாருன்னா நாம் தமிழருக்கு. நாம் தமிழுடைய வாக்கு வங்கி திருப்பி 3% போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனா சீமான் வந்து இப்ப எந்த பக்கமும் சாராம இருக்கிறாரு. அவர் என்னைக்கு தான் எந்த நீங்க தேர்தல் அரசியல சாராம இருக்காரு. பட் அவர் ஆல்வேஸ் எந்த பக்கம் தான்? எந்த பக்கம்? ஏடிஎம்கே, ஆர்எஸ்எஸ் பக்கம் தான். அவர் பிராமண கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்னங்க ஆச்சு சந்தேகம் அதுல? இல்ல இந்த எலெக்ஷன்ல அவர் பெருசா வந்து எதுவுமே பேசாம இருக்கிறாரு. இல்ல அவருக்கு வந்து இப்ப என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்த பிறகு அவர் வந்து கொஞ்சம் அப்செட்ல இருக்கிறார். அவர் என்ன நினைச்சாரு, தம்பி விஜய் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இருக்கேன் எல்லாம் கவலைப்படாத அண்ணன் பார்த்துப்பேங்கிற டோனுக்கு பேசி பார்த்தாரு. விஜய் அவரை மனுஷனா கூட மதிக்கல.
எது அதான் மதிச்சு நீ எனக்கு அண்ணன், நான் உனக்கு தம்பி, நீ வந்து என்ன அப்படிங்கிற ஸ்டோனுக்கு தூக்கி தள்ளிட்டாரு. இப்போ அந்த கோவத்தில் தான் அவர் என்ன செஞ்சார், நீங்கள் பெரியார் எடுத்துகிட்டு வரீங்களா, நான் பெரியார் அடிக்கிறேன், அந்த கோவத்தில் தான் பெரியாரை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சார். அது விஜயின் மீது உள்ள கோவம் தான் அவருக்கு. ம். அடித்து இப்போ பெரியாரை நீ முன்னிறுத்தி பேசுறியா, நான் பார்த்துருவோமா அப்படிங்கிற டோனில் அடித்து ஆரம்பித்தார். இளைஞர்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று நினைத்த இளைஞர்கள் கடந்த காலங்களில் நாம் தமிழருக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. ஆமா. தாவேக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு ம். நாடாளுமன்ற தேர்தல் வருது. ம். போன நாடாளுமன்ற ஆமா. தேர்தல் 2024. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ம். அவர் கட்சியில் நிர்வாகிகள் இருக்காங்க, ம். ஆனால் அவர் தேர்தலில் போட்டியிடல. போட்டியிடல. இப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அந்த ஓட்டு தான் நாம் நாம் தமிழருக்கு தமிழர். போச்சு. ம். ஒரு 4% போச்சு. அதில் தான் அவர் 8% ஆனார். இப்போ அவங்களாம் திருப்பி எங்கே வந்துருவாங்க? விஜய் தாவேக்காவுக்கு வந்துருவாங்க, விஜய்க்கு வந்துருவாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டதில் கொஞ்சம் பேர் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஸோ இந்த தேர்தலில் பெரும் சேதாரம் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா, நாம் அது தெரிஞ்சுதான் நாம் தமிழரில் காலையில் எந்திரிச்ச உடனே விஜயை திட்டுறதுக்கு காரணம் தான். விஜய கல்வி ஊத்துறாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, விஜயால் தங்கள் வாக்கு பறிபோகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ம். தங்களுடைய பிரதான எதிரி விஜய் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அது வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குன்னா, ம். திமுக மீண்டும் ஆட்சி கட்சியாக வரும், அதிமுக அணி 2வது இடத்துக்கு வரும். ஓவராலாக சொல்கிறேன். ம். தொகுதி வாரியாக சில தொகுதிகளில் தாவேக்கா 2வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. சில தொகுதிகளில் ம். அந்த இடத்துல அதிமுகவுக்கு அவங்க போட்டி கொடுப்பாங்க. ஓவராலாக அதிமுக 2வது இடத்துக்கு வரும், தாவேக்கா 3வது இடத்துக்கு வரும். இந்த 3வது இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். 4வது இடத்துக்கு யார் தள்ளப்படுவா? நாம் தமிழர் தள்ளப்படுவாங்க. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் நாம் தமிழர் நிற்கும். மற்ற எல்லாரும் டபுள் டிஜிட்டை தொட்ட ஆச்சரியம் இல்லை. மற்ற எல்லாரும் ஆப்வியஸ்லி டபுள் டிஜிட்டில் இருப்பாங்க. தாவேக்காவும் டபுள் டிஜிட்டுக்கு வந்துருச்சுன்னா சீமானினுடைய அரசியல் இந்த தேர்தலோடு முற்று பெறும். பெரியாரை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. பெரியாரை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் சீமானுக்கு உணர்த்தும். கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ வந்து இப்போ இளைஞர் பட்டாளம் விஜய் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்ம கண் கூட பார்க்குறோம். ஆனால் படித்தவர்கள் கூட எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும். ஈவன் டிஎம்கேல இருந்தவங்க கூட, நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது, நீங்கள் நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஆட்டோக்காரர்கிட்டலாம் கேட்டிருக்கேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு. அப்போது நிறைய பேர் விஜய்க்குன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுறீங்க, ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க சொல்கிற முதல் வார்த்தை மாற்றம் வேணும். என்ன மாற்றம் இவங்களாம் எதிர்பார்க்குறாங்க? எனக்கு நான் அந்த மாதிரி கேட்குறவங்ககிட்ட சொல்லுவேன், காலையில் எழுந்துச்ச உடனே என்ன சாப்பிடுவீங்க டெய்லி? ஒரு காஃபி குடிப்பேன், டீ குடிப்பேன். ஓகே, ஒரு மாற்றத்துக்கு நாளையிலேருந்து காலையிலேருந்து பால் டாயில் குடிங்க. குடிப்பீங்களா? பிறந்ததுலேருந்து அம்மாவை எப்படி கூப்பிடுறீங்க? அம்மானு கூப்பிடுவோம். ஒரு மாற்றம், காலையிலேருந்து அத்தேன்னு கூப்பிடுவார், செருப்பு கழட்டி அடிப்பா, லூசாடா நீ, அம்மாவை போய் அத்தேன்னு கூப்பிடுறேன் பாங்க இல்லையா? அப்போ எது மாற்றம் சொல்ல தெரியல. மாற்றம் வாங்க, திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வாரிசு அரசியல் அப்படிங்கிறது 5 விடயங்களை சொல்லணும். இதுக்கு இது மாற்று அப்படின்னு வைக்கணும் இல்லையா? அப்படி உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? இது போர் அடிக்குதுங்க, டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குங்க, அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து பூரி சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாங்கிற மாதிரியான விஷயம் அல்ல இது. நீங்கள் ஒரு மாற்றம் அப்படின்னு நினச்சி தான் கொண்டு வந்து மோடியை வச்சிங்க. இன்னைக்கு இந்தியாவை தலைகீழாக்கி நாசக்காடாகிட்டார். அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்த முடியுதா? இப்போ வரைக்கும் முடியலை. விலைவாசி எங்கே கொண்டு போய் விட்டார், பெட்ரோல் டீசல் விலை எங்கே கொண்டு போய் விட்டார் இல்லையா? நீங்கள் வந்து கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலை. இன்றைக்கி வந்து நாடாளுமன்றமே அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது. பல்வேறு விவகாரங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அமெரிக்க அதிபர் தான் இந்தியாவில் என்ன செய்ய போகிறாங்கிறத அங்கேருந்து ஒரு ட்வீட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களால் சரி செய்ய முடிஞ்சுதா? 5 வருஷத்தில் இந்தியாவில் அமெரிக்காக்காரெல்லாம் வந்து விசாவை கேட்டு வரிசையில் நிற்பான்னாரு. அமெரிக்காவில் இருக்கிற அவ்வளோ வரைக்கும் காலையில் சங்கிலியை போட்டு இங்கே அனுப்பிட்டாரு ட்ரம்ப்பு. உங்களால் தட்டி கேட்க முடிஞ்சுதா? அப்போது மாற்றம் ஏது மாற்றம்? என்னத்தை மாற்ற போகிறீங்க? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது, அதை மாற்றி இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இன்றைக்கு வந்து பொருளாதாரத்தில் முதன்மை மாநிலம், அதை மாற்றி கடைசிக்கு கொண்டு போகிறீங்களா? என்னத்தை மாற்ற போகிறீங்க? அரசு போக்குவரத்து கழகங்களை இந்தியாவிலேயே முதன் முறையாக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் திருப்பி ப்ரைவேட் ஆக போகிறீங்களா? இலவச மின்சாரத்தை தந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் கிடையாதுன்னு ரத்து பண்ண போகிறீங்களா? பெண்ணுக்கு சொத்தில் சம உரிமை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் இல்லைன்னு மாற்ற போகிறீங்களா? திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கு நலவாரியம் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதை ரத்து செய்ய போகிறீங்களா? மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தை ரத்து செய்ய போகிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? மாற்றம்னா எது மாற்றம்? இது இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல்
அது 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 ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஒரு எப்போவுமே ஒரு 20% ஓட்டு அதுக்கு இருக்கு. ம். 20% இருக்கு. எதுக்கு? இந்த இந்த மாதிரி. மாற்றம்ங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்க கூட்டம் இருக்கே, அது ஒரு 20% இருக்கும். ம். அந்த 20% இதற்கு முன்பு பல பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த முறை விஜய்க்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால ஏதாவது பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா 2026ல? இல்ல தேர்தல் முடிவுகள்ல பெரிய அது வந்து திமுக நிச்சயமாக மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதுல மாற்று கருத்து கிடையாது. விஜய் இந்த தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்க போறது இல்ல. ம். திமுக வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் அது அடுத்த நாளே களத்துக்கு வரும், மக்களோட நிக்கும். ம். விஜய் அப்படி நிப்பாரா? கிடையாது. அடுத்த 5 வருஷம் என்ன செய்வாரு? ம். திருப்பி நடிக்க போனாலும் ஆச்சரியம் இல்ல. ம். அப்போ அப்படியான ஒரு மனிதரை நம்பி ஒரு கூட்டம் செல்வது என்பது ஒரு பேராபத்து. ஒரு ஒண்ணும் இல்ல. நான் நிறைவா ஒண்ணு சொல்லி நிறைவு செய்றேன். ம். இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா. தாக்கல் செஞ்ச அடுத்த நாள் நீங்க ஒரு வந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. ம். அந்த அந்த நிதிநிலை அறிக்கையை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. பேசல. அப்ப நீங்க என்ன அரசியல் கூட்டம் நடத்துறீங்க? உங்களுக்கு என்ன தெரியுது? இந்தியாவை பத்தி என்ன இல்ல புரியுது? அந்த அந்த நிதிநிலை அறிக்கை பத்தி ஏதோ ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு நெறியாளர் கேட்கும்போது, அந்த தாவேகா சார்பா கலந்துகிட்ட ஒருத்தருக்கு, நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு தெரியல. அந்த மாரி அப்ப நீங்க இவங்கள வச்சு நீங்க பொதுச் செயலாளருக்கே 4 தொகுதியில ஒருத்தர் போட்டியிட முடியலங்கிறது தெரியலையே. ம். நான் வேதனையோட சொல்றேன். ரொம்ப கவலையா இருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு நடிகரை திரையில பாருங்க, ரசிங்க. விஜய் நல்லா டான்ஸ் ஆடும்போது நம்ம கூட தான் ரசிக்கிறோம். ஆமா. ரஜினிகாந்த் சூப்பரா ஸ்டைல் பண்ணும்போது நம்மளும் ரசிக்கிறோம். ஆமா. கமலஹாசனுடைய நடிப்பை பார்த்து நம்மளும் ரசிக்கிறோம். ம். ஆனா ஆட்சி அதிகாரம் என்று வருகின்ற பொழுது அது வேற இல்லையா? அப்போ அங்க வரும்போது நம்ம என்ன கேட்கணும்? ஓகே பாஸ் வாங்க. உங்க திட்டங்கள சொல்லுங்க. உங்க கொள்கைகள சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண மாட்டீங்க? இல்ல பாஸ் எனக்கு இதுல வந்து சில டவுட்ஸ் இருக்கு. இப்படி சீர்தூக்கி பார்த்து ஆய்வு செஞ்சு ஆதரிப்பது தானே அறிவார்ந்த ஒரு செயல்பாடா இருக்கட்டும். அது ம். திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும். கண்ண மூடிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக ஆட்சி அதிகாரத்தை எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கண்டிப்பா கொடுப்பீங்க? முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் வந்து சோசியல் மீடியால நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டு என் Facebookல போட்டேன்னா, அது வந்து மில்லியன் கணக்குல பார்வையாளர்கள பெறுகிறது. ம். ரொம்ப குறைச்சு பார்த்தா கூட 2, 3 லட்சம் பார்வையாளர்கள பெறுகிறது. ம். நாளையிலேருந்து நான் தான் உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மேத்ஸ் வாத்தியார்னு சொல்லி உங்க ஸ்கூலுக்கு வந்து மேத்ஸ் நடத்த ஆரம்பிச்சோம்னா, நீங்க விட்டுருவீங்களா? என்ன கேட்பீங்க? சார் என்ன சார் நீங்க திடீர்னு நீங்க மேத்ஸ் எடுக்கிறீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ, எம்ஃபில்ங்க. ஹிஸ்ட்ரி. சார் என்ன சார் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு மேத்ஸ் எடுக்க வந்தீங்க. உங்களுக்கு மேத்ஸ் தெரியுமா தெரியாதா? இல்லைங்க நான் எனக்கு சோசியல் மீடியால நான் ரொம்ப பாப்புலர். இது சோசியல் மீடியால பாப்புலர்னா நீங்க மேத்ஸ் எடுக்க வருவீங்களா? கேட்பீங்கல்ல. கேட்பாங்க. அப்போ சோசியல் மீடியால பாப்புலரா இருக்கேன். எனக்கு நிறைய வியூஸ் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தர் மேத்ஸ் வாத்தியார் ஆக முடியாது. ஆமா. ஒருத்தர் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ஆக முடியாது. கரெக்ட்டா? கண்டிப்பா. நாளையிலேருந்து இவர் தாங்க இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர். ஏங்க சொல்றீங்க? இவர் ரீல்ஸ் போட்டார்னா நிறைய பேர் நியூஸ் பார்க்குறாங்க. போது. ஏன் அதுக்குன்னு கலெக்டர் ஆக்குவீங்களா? கேட்குறீங்கல்ல. ஆமா. அப்போ இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்கங்கிறதுக்காக ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆக்க முடியும்? எப்படி முதலமைச்சர் ஆக்குவீங்க? அது மட்டும் என்ன சாபக்கேடாவே இருக்கு தமிழ்நாட்டுல. நிறைய ரசிகர்கள் இருந்தா ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடலாமா? எம்ஜிஆர் ஆயிட்டார்ல அதனால. எம்ஜிஆர் ரசிகர்களால ஆகலங்க. தொண்டர்களால தொண்டர்களால ஆனாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரா இருந்தாரு. அவர் கட்சி நடத்தினார். அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி பேசினாரு. ஆமா. அவர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ம். என்ன நீங்க வந்து எப்படி இப்படி பேச முடியும்? கலைஞர் ஆகப்பெரும் தலைவர், மாற்று கருத்தே கிடையாது. செய்தியாளர்களை தினசரி சந்திப்பாரு. ஆமா. கேள்வி கணைகளை தொடுப்பார்கள் செய்தியாளர்கள். பொறுமையா எதிர்கொண்டு பதில் சொல்லுவாரு. ம். என்ன நீங்க செய்தியாளர் சந்திக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன், எவனா செத்து போனா பணத்தை தூக்கிட்டு வந்து பனையூருக்கு தான் வந்து உங்ககிட்ட வந்து மாலையை போட்டு போக வேண்டியிருக்கு. எதுவுமே பண்ண மாட்டேன், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், காரணம் எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், எனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் பேசுவார் என்று சொன்னால் அது ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானதாக நான் பார்க்கிறேன். சரி, இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. அதற்கு நன்றி.